வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, இன்ஃபர்மேஷன். நியூ டிபார்ட்மெண்ட் லான்ச். ஓகே, சேவாதார் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஓகே, அதாவது ஒரு அலுவலக கட்டடம் தான். அந்த கட்டடத்தில் ஒரு ஃப்ளோரில் சேவாதார் டிபார்ட்மெண்ட். ஓகே, கூடி விரைவில் தேவ் டவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அலுவலக கட்டடம் அமைக்க போகிறோம். அந்த கட்டடத்தில் ஒரு ஃப்ளோரில் ஒரு சில தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு வேலை. ஓகே, சரி. அந்த வகையில் சேவாதார் டிபார்ட்மெண்ட்டில் சில டிஸ்கஷன். ஓகே, ஈஷா ஃபவுண்டேஷன் சத்குரு ஜக்கிவாஸ்தி அவர்களே டிஸ்கஷன். சரி, உங்களை ஆல்ரெடி இது நாள் வரைக்கும் புக் பண்ண ஆல் மூவிஸும் கேன்சல், ஆல் சீரியல் கேன்சல், ஆல் வெப் சீரிஸ் கேன்சல். எனக்கு ஜாப் கிடைச்சாதான் திரும்ப உங்களை மூவியில் புக் பண்ணுவேன். அடுத்து ஆல்ரெடி புக் பண்ண மூவிலையும் உங்களுக்கு தோதாக இருக்கும். ஓகே, எனக்கு ஜாப்பு கேன்சல் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடியோவும் நாட் அலோடு. ஓகே, ஏன் அப்படின்னா சேவாதார் நிலையிலேருந்து தகவல் சொல்ல சொன்னாங்க, தகவல் சொல்லிட்டேன். ஓகே, சரி. அடுத்த தகவல் யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் 8 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஆனால் ஏதோ வளர்ச்சி நாடாகிட்டோம், யூனிவர்சிட்டி இருக்குது, என்ன ட்ரெஸ்ஸு, எதுக்காக கஷ்டப்படணும், எதுக்காக நம்மலாம் ரிஸ்க் எடுக்கணும், ஏதோ பொறுமையாக போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபண்டு வழங்கப்படும். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ரிட்லி ஸ்காட்டு, அப்புறம் ஜேம்ஸ் கேமரோன், கிறிஸ்டோபர் நோலன் மற்றும் ஒரு சில ஹாலிவுட் டைரக்டர்ஸ் யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்க மட்டும்தான் ஓரளவு தோது பார்க்குறாங்க. சொல்லப்போனால் அவங்க மட்டும்தான் ஓரளவு பரவாயில்ல, மற்றவங்களாம் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அதனால் யூஎஸ்ஏவோட ஆல் ஃபண்டும் கேன்சல். ஓகே, திரும்ப நான் உங்களுக்கு கேஷ் தரேன், ரீகோட். ஓகே, அதனால் இதனால் வரைக்கும் யூஎஸ்ஏ கொடுத்தா ஆல் ஃபண்டும் ஆல் செக்கும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து கேன்சல் செய்யப்படுகிறது. ஓகே, ஏன்னா நீ பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் பொறுமையாக தூங்கிட்டு 10 மணிக்கு உங்களோட சௌரியத்துக்கு வாங்க. ஏன்னா இங்கே நைட் ஆகிடும். பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி யூஎஸ்ஏ இருந்தால் தான் யூஎஸ்ஏக்கு தகுந்த மாதிரி நான் தோசின்னு தர முடியும். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேஷு. ஓகே, சரி. அவ்வளோதான் தகவல். நன்றி, வணக்கம், பாய்.